எல்லாவற்றிலும் எல்லாமுமாக இருந்தவரே, இருப்பவரே, எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிறைந்தவரே, நிறைப்பவரே, எல்லாவற்றிலும் எல்லாமுமாக இருந்தவரே, இருப்பவரே, எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிறைந்தவரே, நிறைப்பவரே. ஸ்தோத்திரமே, ஸ்தோத்திரமே, மறவாமல் செலுத்துவேன்.
எல்லாவற்றுக்குரியவர். நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு நாட்களிலும் நம்முடைய தேவன் வாக்கு தத்தத்திலே உண்மையுள்ளவராக இருந்து இந்த நிமிஷம் வரை நடத்துகிற ராஜாதி ராஜா. அவருடைய வாக்கு தத்தத்தில் பொய்யொறியாத தேவன். பயமில்லையே பயமில்லை. எதிர்காலத்தில் எத்தனை பயங்கள், எத்தனை கவலைகள், எத்தனை பாரங்கள், எத்தனை சோர்வுகள் வந்தாலும் கர்த்தர் நம்மோடே கூட இருக்கிறார் என்று. கர்த்தர் என்னாலும் நம்மை கைவிடுகிற தேவன் அல்ல. எந்த சத்துருக்கோ சாத்தானுக்கோ மனுஷனுடைய எண்ணங்களுக்கோ திட்டங்களுக்கோ நம்மை ஒரு நாளும் ஒருபோதும் கர்த்தர் அவர் கைகளே விடவே மாட்டார். நம்முடைய எதிர்காலம் எல்லாம் தேவனுடைய கரத்தில் இருக்கிறபடியா அவருடைய பலத்த கரம் நம்மோட கூட இருக்கிறபடியால் எசேக்கியாவோடு அவருடைய கரம் மாத்திரமல்ல, பலத்த கரம் எசேக்கியாவை நடத்தின விதமாய் எந்த காரியத்தை குறித்து நாம் பயப்படாதபடி கர்த்தருடைய கரம், மேலான கரம், மகிமையுள்ள கரம், மகத்துவத்தின் கரம், ராஜாதி ராஜாவின் கரம், ஓ எசேக்கியாவை வழி நடத்தின கரம் எங்கள் மீதுட பலத்த கரம் இருக்கிறபடியா நாங்கள் சோர்ந்து போக மாட்டோம். ஆண்டவரே, எல்லாவற்றிலும் நீர் எங்களை நடத்துகிற ராஜாதி ராஜா, நீர் கர்த்தாதி கர்த்தராயிருக்கிறபடியால் உம்மை மாத்திரம் உயர்த்துகிறோம் ராஜா. எஸ் ஜீசஸ், தேங்க் யூ லார்ட். பயமில்லையே பயமில்லையே பயமில்லையே, என் கர்த்தர் ஆதரவாய் இருப்பதனால். பயமில்லையே எதிர்கால பயமில்லையே, என் கர்த்தர் ஆதரவாய் இருப்பதனால். பயமில்லையே பயமில்லையே பயமில்லையே, என் கர்த்தர் ஆதரவாய் இருப்பதனால். பயமில்லையே எதிர்கால பயமில்லையே, என் கர்த்தர் ஆதரவாய் இருப்பதனால். கேடகம் நீ, மகிமையும் நீ, நான் பெற்ற சிறந்த கைமாறு நீ. அஞ்சிட மாட்டேன் என்னுடனே இருப்பதனால் தலை நிமிர செய்வீர். கேடகம் நீ, மகிமையும் நீ, நான் பெற்ற சிறந்த கைமாறு நீ. அஞ்சிட மாட்டேன் என்னுடனே இருப்பதனால் தலை நிமிர செய்வீர். பயமில்லையே பயமில்லையே பயமில்லையே, என் கர்த்தர் ஆதரவாய் இருப்பதனால். பயமில்லையே எதிர்கால பயமில்லையே, என் கர்த்தர் ஆதரவாய் இருப்பதனால். என் கீதமுமானீர், என் ரட்சிப்புமானீர், என் ஜீவனின் பலனானவரே. என் கீதமுமானீர், என் ரட்சிப்புமானீர், என் ஜீவனின் பலனானவரே. என் விளக்கை ஏற்றி இருளை வெளிச்சமாக்கி என் தலையை நிமிர செய்வீர். என் விளக்கை ஏற்றி இருளை வெளிச்சமாக்கி என் தலையை நிமிர செய்வீர். கேடகம் நீ, மகிமையும் நீ, நான் பெற்ற சிறந்த கைமாறு நீர். அஞ்சிட மாட்டேன் என்னுடனே இருப்பதனால் தலை நிமிர செய்வீர். கேடகம் நீர், மகிமையும் நீர், நான் பெற்ற சிறந்த கைமாறு நீர். அஞ்சிட மாட்டேன் என்னுடனே இருப்பதனால் தலை நிமிர செய்வீர். பயமில்லையே பயமில்லையே பயமில்லையே, என் கர்த்தர் ஆதரவாய் இருப்பதனால். பயமில்லையே எதிர்கால பயமில்லையே, என் கர்த்தர் ஆதரவாய் இருப்பதனால். என் நல்ல மேய்ப்பு நீர், என் முன் செல்கின்றீர், பசுமையாக நடத்திடுவீர். என் நல்ல மேய்ப்பு நீர், என் முன் செல்கின்றீர், பசுமையாக நடத்திடுவீர். எதிரிகளின் முன்னே
நிரம்பி வழிய செய்து என் தலையை நிமிர செய்வீர். எதிரிகளின் முன்னே நிரம்பி வழிய செய்து என் தலையை நிமிர செய்வீர். கேடகம் நீர், மகிமையும் நீர், நான் பெற்ற சிறந்த கைமாறு நீர். அஞ்சிட மாட்டேன், என்னுடன் நீர் இருப்பதனால் தலை நிமிர செய்வீர். கேடகம் நீர், மகிமையும் நீர், நான் பெற்ற சிறந்த கைமாறு நீர். அஞ்சிட மாட்டேன், என்னுடன் நீர் இருப்பதனால் தலை நிமிர செய்வீர். கேடகம் நீர், மகிமையும் நீர், நான் பெற்ற சிறந்த கைமாறு நீர். அஞ்சிட மாட்டேன், என்னுடன் நீர் இருப்பதனால் தலை நிமிர செய்வீர். கேடகம் நீர், மகிமையும் நீர், நான் பெற்ற சிறந்த கைமாறு நீர். அஞ்சிட மாட்டேன், என்னுடன் நீர் இருப்பதனால் தலை நிமிர செய்வீர். பயமில்லையே, 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 என் கர்த்தர் ஆதரவாய் இருப்பதனால். பயமில்லையே, எதிர்கால பயமில்லையே, என் கர்த்தர் ஆதரவாய் இருப்பதனால். என் கீதமுமானீர், என் ரட்சிப்புமானீர், என் ஜீவனில் பலனானவரே. என் கீதமுமானீர், என் ரட்சிப்புமானீர், என் ஜீவனில் பலனானவரே. என் விளக்கை ஏற்றி இருளை வெளிச்சமாக்கி என் தலையை நிமிர செய்வீர். என் விளக்கை ஏற்றி இருளை வெளிச்சமாக்கி என் தலையை நிமிர செய்வீர். கேடகம் நீர், மகிமையும் நீர், நான் பெற்ற சிறந்த கைமாறு நீர். அஞ்சிட மாட்டேன், என்னுடன் நீர் இருப்பதனால் தலை நிமிர செய்வீர். கேடகம் நீர், மகிமை எல்லாம் சொல்லுவோம் ஆமென். அஞ்சிட மாட்டேன், ஓ என்னுடன் நீர் இருப்பதனால் தலை நிமிர செய்வீர். பயமில்லையே, 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 என் கர்த்தர் ஆதரவாய் இருப்பதனால். பயமில்லையே, எதிர்கால பயமில்லையே, என் கர்த்தர் ஆதரவாய் இருப்பதனால். என் நல்ல மேய்ப்ப நீர், என் முன் செல்கின்றீர், பசுமையாக நடத்திடுவீர். என் நல்ல மேய்ப்ப நீர், என் முன் செல்கின்றீர், பசுமையாக நடத்திடுவீர். எதிரிகளின் முன்னே நிரம்பி வழிய செய்து என் தலையை நிமிர செய்வீர். ஆமென். எதிரிகளின் முன்னே நிரம்பி வழிய செய்து என் தலையை நிமிர செய்வீர். கேடகம் நீர், மகிமையும் நீர், நான் பெற்ற சிறந்த கைமாறு நீர். அஞ்சிட மாட்டேன், என்னுடன் நீர் இருப்பதனால் தலை நிமிர செய்வீர். கேடகம் நீர், மகிமையும் நீர், நான் பெற்ற சிறந்த கைமாறு நீர். அஞ்சிட மாட்டேன், என்னுடன் நீர் இருப்பதனால் தலை நிமிர செய்வீர். பயமில்லையே, 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 என் கர்த்தர் ஆதரவாய் இருப்பதனால். பயமில்லையே, எதிர்கால பயமில்லையே, என் கர்த்தர் ஆதரவாய் இருப்பதனால். பயமில்லையே, பயமில்லையே,
மகிமையும் நீ, நான் பெற்ற சிறந்த கைமாறு நீ, கேடகம் நீ, மகிமையும் நீ, நான் பெற்ற சிறந்த கைமாறு நீர். அஞ்சிட மாட்டேன் என்னுடன் நீர் இருப்பதனால் தலை நிமிர செய்வீர். அஞ்சிட மாட்டேன் என்னுடன் நீர் இருப்பதனால் தலை நிமிர செய்வீர். எஸ் லார்ட். கேடகம் நீ, கேடகம் நீ, எங்கள் மகிமையும் நீ, நான் பெற்று சிறந்த. இந்த உலகத்தில் எத்தனை காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில காணப்பட்டால் அவரை விட மேலான காரியம் என் இயேசுவை விட. கேடகம் நீ, மகிமையும் நீ, நான் பெற்ற சிறந்த கைமாறு நீ, எதற்கும் அஞ்சிட மாட்டேன் எங்களுடன் நீ இருப்பதனால் தலை நிமிர செய்வீர். கேடகம் நீ, மகிமையும் நீ, நான் பெற்ற சிறந்த கைமாறு நீ. மண்ணான நம்மை மனிதனாய் மாற்றினவர், புரோஜனமற்ற நம்மை, புரோஜனமில்லாத நம்மை கர்த்தர் எவ்வளோ புரோஜனப்படுத்த விரும்புகிறவர். சூழ்நிலைகள் வேறு மாதிரி காணப்பட்டாலும் அந்த சூழ்நிலையை பார்த்து நாம் பேச வேண்டும். கர்த்தர் நல்லவர், கர்த்தரால முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை. பள்ளத்தாக்குகளிலே ஒன்றுமில்லாத உலர்ந்த எலும்புகளை எசேக்கியா தீர்க்கதரிசியை கொண்டு தேவன் அவர்களை உயிர் பெற செய்த தேவன். நம்முடைய வாழ்க்கையில் உயிரடைய முடியாத காரியங்கள், நடக்காத காரியங்கள், இயலாது என்று நினைக்கிற காரியங்கள், மனுஷனால் பேசப்படுகிற வார்த்தையினாலே பயமுறுத்துகிற காரியங்கள், அதை பார்க்காதே. கர்த்தருடைய கரம், பலத்த கரம் உன்னோடு இருப்பதை நீ பார்ப்பாயானால் வெற்றி நிச்சயம், வெற்றி நிச்சயம், சுகம் நிச்சயம், சமாதானம் நிச்சயம். கர்த்தர் ஒருவரே தேவன் என்று நீ பார்ப்பாயானால் ஒரு நாளும் ஒருபோதும் கர்த்தர் உன்னை விட்டு விலகவே மாட்டார். மனுஷ சத்தத்தை கேட்காதே, மற்றவர்களை பார்க்காதே. என் தேவாதி தேவன் நமக்காய் நமக்காய் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி, நமக்காய் சிந்தப்பட்ட ரத்தத்தை நினைத்து, என் ரத்தம் இயேசுவின் ரத்தம், இளையேறப்பட்ட ரத்தம் எனக்காய் சிந்தப்பட்டிருக்கிறபடியால் எங்கள் குடும்பத்தில், எங்கள் வீட்டுக்குள்ளே அவர் ரத்தம் பாய்ந்து கொண்டிருக்கிறபடியால் நாங்கள் விடுதலை பெற்ற வாழ்க்கை வாழவே என் தேவன் அழைத்தவர் உண்மையுள்ளவர். மன்னான எங்களை அழைத்தவர் பெரியவர். என் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை, என் தேவனால் முடியாதது ஒன்றுமே இல்லை, என் இயேசுவாலே ஆகுவாத காரியம் ஒன்றுமே இல்லை. ஓ எஸ் ஜீசஸ், உம்மை மாத்திரம் உயர்த்துகிற மாட்டார். மன்னான என்ன மனுஷனாய் மாற்றின மன்னன் நீங்க, மாய்மாலமான மனுஷன மகனாக மாற்றி நீங்க. மன்னான என்ன மனுஷனாய் மாற்றின மன்னன் நீங்க, மாய்மாலமான மனுஷன மகனாக மாற்றி நீங்க. என்னை அழகுபடுத்தும் தெய்வம் நீங்க தானப்பா, அன்போடு ஆராதிப்பே. என்னை மகிமைப்படுத்தும் தெய்வம் நீங்க தானப்பா, மனசார மகிமைப்படுத்துறே. என்னை அழகுபடுத்தும் தெய்வம் நீங்க தானப்பா, அன்போடு ஆராதிப்பே. என்னை மகிமைப்படுத்தும் தெய்வம் நீங்க தானப்பா, மனசார மகிமைப்படுத்துறே. ஒழுங்கின மீறேன் வாழ்க்கைய ஒளிமயமாக மாற்ற
என்னை மகிமைப்படுத்தும் தெய்வம் நீங்க தானப்பா. மனசார மகிமைப்படுத்துறேன். என்னை அழகுபடுத்தும் தெய்வம் நீங்க தானப்பா. அன்போடு ஆராதிப்பேன். என்னை மகிமைப்படுத்தும் தெய்வம் நீங்க தானப்பா. மனசார மகிமைப்படுத்துறேன். அலங்கோலம் நிறைந்தேன் வாழ்க்கைய அலங்காரமாக மாற்றினீங்க. அலங்கோலம் நிறைந்தேன் வாழ்க்கைய அலங்காரமாக மாற்றினீங்க. புழுதியில் இருந்த மனுஷனங்க பொன்சிறகாக மாற்றினீங்க. புழுதியில் இருந்த மனுஷனங்க பொன்சிறகாக மாற்றினீங்க. என்னை அழகுபடுத்தும் தெய்வம் நீங்க தானப்பா. அன்போடு ஆராதிப்பேன். என்னை மகிமைப்படுத்தும் தெய்வம் நீங்க தானப்பா. மனசார மகிமைப்படுத்துறேன். என்னை அழகுபடுத்தும் தெய்வம் நீங்க தானப்பா. அன்போடு ஆராதிப்பேன். என்னை மகிமைப்படுத்தும் தெய்வம் நீங்க தானப்பா. மனசார மகிமைப்படுத்துறேன். ஆராதனை செய்கிறேன். உம்மை மனசார மகிமைப்படுத்துறேன். ஏசப்பா ஏசப்பா ஆராதனை செய்கிறேன். உம்மை மனசார மகிமைப்படுத்துறேன். ஆராதனை ஆராதனை செய்கிறேன். உம்மை மனசார மகிமைப்படுத்துறேன். என்னை மகிமைப்படுத்தும் தெய்வம் நீங்க தானப்பா. அன்போடு ஆராதிப்பேன். என்னை மகிமைப்படுத்தும் தெய்வம் நீங்க தானப்பா. மனசார மகிமைப்படுத்துறேன். என்னை அழகுபடுத்தும் தெய்வம் நீங்க தானப்பா. அன்போடு ஆராதிப்பேன். என்னை அழகுபடுத்தும் தெய்வம் நீங்க தானப்பா. மனசார மகிமைப்படுத்துறேன். மன்னான என்ன மனுஷனாய் மாற்றின மன்னன் நீங்க. மாய்மாலமான மனுஷன மகனாக மாற்றினீங்க. மன்னான என்ன மனுஷனாய் மாற்றின மன்னன் நீங்க. மாய்மாலமான மனுஷன மகனாக மாற்றினீங்க. என்னை அழகுபடுத்தும் தெய்வம் நீங்க தானப்பா. அன்போடு ஆராதிப்பேன். என்னை மகிமைப்படுத்தும் தெய்வம் நீங்க தானப்பா. மனசார மகிமைப்படுத்துறேன். என்னை அழகுபடுத்தும் தெய்வம் நீங்க தானப்பா. அன்போடு ஆராதிப்பேன். என்னை மகிமைப்படுத்தும் தெய்வம் நீங்க தானப்பா. மனசார மகிமைப்படுத்துறேன். ஆராதனை செய்கிறேன். உம்மை மனசார மகிமைப்படுத்துறேன். ஆராதனை செய்கிறேன். உம்மை மனசார மகிமைப்படுத்து. ஆராதனை இயேசுவா ஆராதனை செய்கிறேன்.
மாற்றிக்கொண்டே இருக்கிறார். அலங்கோலம் நிறைந்த என் வாழ்க்கைய அலங்காரமாக மாற்றினீங்க. புழுதியில் இருந்த மாற்றினீங்க. புழுதியில் இருந்த மனுஷனுங்க பொன்சிறகாக மாற்றினீங்க. என்னை அழகுபடுத்தும் தெய்வம் நீங்க தானப்பா. அன்போடு ஆராதிப்பேன். என்னை மகிமைப்படுத்தும் தெய்வம் நீங்க தானப்பா. மனசார மகிமைப்படுத்துறேன். என்னை அழகுபடுத்தும் தெய்வம் நீங்க தானப்பா. அன்போடு ஆராதிப்பேன். என்னை மகிமைப்படுத்தும் தெய்வம் நீங்க தானப்பா. மனசார மனசார என்னை அழகுபடுத்தும் தெய்வம் நீங்க தானப்பா. அன்போடு ஆராதிப்பேன். என்னை மகிமைப்படுத்தும் தெய்வம் நீங்க தானப்பா. மனசார மகிமைப்படுத்துறேன். மனசார மகிமைப்படுத்துறேன். மனசார yes Lord hallelujah. மனசார உம்மை மகிமைப்படுத்துறேன். என்னை அழகுபடுத்தும் தெய்வம் நீங்க தானப்பா. அன்போடு ஆராதிப்பேன். நம்பிக்கையற்ற வேளையில் எங்களுக்கு நம்பிக்கையாக இருக்கிறவர் ஆண்டவரே. பலனற்றாத நேரத்திலும் எந்த பலனாக இருந்தவரே. சோர்ந்து போகும்போதெல்லாம் விடாய்த்து போகும்போதெல்லாம் தனிமையின் பாதிலினோட கூட நடந்தவர் நீர் ஆண்டவரே. ஓமை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை உயர்த்துகிறோம் ராஜா. உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். எஸ் ஜீசஸ். பலனில்லாத நேரத்தில் எந்த பலனாக இருந்தவரே. ஆகாதென்று உலகம் சொல்லும், ஆனால் என் தேவன் சொல்லுகிறார் எல்லாம் ஆகும், எல்லாம் நடக்கும், எல்லாம் வரும், எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகளாய் இருப்போம். கர்த்தருடைய வாக்குத்தத்தம் உயிருள்ளது. நம்பிக்கற்ற சூழ்நிலையிலே நங்குரராக இருந்து நம்மை வழி நடத்துகிற ராஜாதி ராஜா உம்மை மாத்திரம் உயர்த்துகிறோம் ஆண்டவரே. உம்மை மாத்திரம் துதிக்கிறோம். Thank you Jesus. பலனில்லா நேரத்திலும் எந்தன் பலனாக இருந்தவரே. ஆகாதென்று உலகம் சொல்லும் போது என்னால் ஆகும் என்று சொன்னவரே. ஆகாதென்று உலகம் சொல்லும் போது என்னால் ஆகும் என்று சொன்னவரே. பலனில்லா நேரத்திலும் எந்தன் பலனாக இருந்தவரே. ஆகாதென்று உலகம் சொல்லும் போது என்னால் ஆகும் என்று சொன்னவரே. ஆகாதென்று உலகம் சொல்லும் போது என்னால் ஆகும் என்று சொன்னவரே. நம்பிக்கையற்ற வேளைகளில் என் நம்பிக்கையாக இருந்தவரே. நம்பிக்கையற்ற வேளைகளில் என் நம்பிக்கையாக இருந்தவரே. பாதை தெரியா வேளையில் எந்தன் பாதையாக
நடக்க முடியா நேரத்தில் என்னை தோளில் தூக்கி சுமந்தவரே, பலனில்லா நேரத்திலும் எந்தன் பலனாக இருந்தவரே, ஆகாதென்று உலகம் சொல்லும் போது என்னால் ஆகும் என்று சொன்னவரே, ஆகாதென்று உலகம் சொல்லும் போது என்னால் ஆகும் என்று சொன்னவரே, தனிமையான பாதையில் என்னோடு கூடவே நடந்தவரே, தனிமையான பாதையில் என்னோடு கூடவே நடந்தவரே, நடக்க முடியா நேரத்தில் என்னை தோளில் தூக்கி சுமந்தவரே, நடக்க முடியா நேரத்தில் என்னை தோளில் தூக்கி சுமந்தவரே, பலனில்லா நேரத்திலும் எந்தன் பலனாக இருந்தவரே, ஆகாதென்று உலகம் சொல்லும் போது என்னால் ஆகும் என்று சொன்னவரே, ஆகாதென்று உலகம் சொல்லும் போது என்னால் ஆகும் என்று சொன்னவரே, நம்பிக்கையற்ற வேளைகளில் என் நம்பிக்கையாக இருந்தவரே, நம்பிக்கையற்ற வேளைகளில் என் நம்பிக்கையாக இருந்தவரே, பாதை தெரியா வேளையில் எந்தன் பாதையாக வந்தவரே, பாதை தெரியா வேளையில் எந்தன் பாதையாக வந்தவரே, பலனில்லா நேரத்திலும் எந்தன் பலனாக இருந்தவரே, ஆகாதென்று உலகம் சொல்லும் போது என்னால் ஆகும் என்று சொன்னவரே, ஆகாதென்று உலகம் ஆகும் என்று சொன்னவரே. எல்லா துதி கன மகிமை புகழ் எங்கள் தகப்பனாகிய இயேசு கிறிஸ்து ஒவ்வொருவருக்கே செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீ ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தர், நீ சர்வ வல்லமை, நீரே துதிக்கும் கனத்துக்கும் புகழுக்கும் நீங்க ஒருவர் மாத்திரம்தான் பாத்திரரான உமக்கே மகிமை. ஆமென். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்கள் வாழ்த்துக்கிறோம். மீண்டுமாய் எஸ்கேஎம் திருச்சபை லைவ் ஆராதனைக்கு உங்களை அழைக்கிறோம். எல்லா ஆண்டவரே இந்த காலை வேலைக்கு ஜெபிக்கிறோம். எலக்ட்ரிக் பவர், ஆடியோ, வீடியோ மற்ற எல்லா விதமான பொருட்களை மறைத்துக்கொள்ளும். நான் பேசும்போது ஆண்டவரே என்னை மறைத்து நீங்கள் பேசும். இயேசு நாமத்திலே ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். காலையிலே நாம் பார்க்க போகிற தலைப்பு, ஆண்டவர் மிக சிறந்ததை உனக்கு தருவார். ஆண்டவர் மிக சிறந்ததை உனக்கு தருவார் என்ற தலைப்பில் யோவான் 2ஆம் அதிகாரம் கானா ஊரில் நடந்த திருமணத்தை பற்றி நாம் பார்க்க போகிறோம். அதிகமாக நாம் இந்த குறித்து நாம் பேசினது கிடையாது. இப்போது இந்த வசனத்துக்கான சில ஆழமான கருத்துக்குள்ளே நாம் போகலாம். இங்கே யோவான் 2ஆம் அதிகாரத்தில் பார்க்குறோம். யோவான் புத்தகம் பார்க்கும்போது பைபிளில் 4 காஸ்பல் புத்தகம், மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான், இந்த 4 சுவிசேஷ புத்தகத்தில் அநேக விதமான அற்புதங்களை, செய்த அற்புதங்களை நாம் பார்க்கலாம்.
யோவான் 8 அற்புதங்களை மட்டும் இதிலே தன்னுடைய புத்தகத்திலே பதிவு செய்கிறார். அதில் 6 அற்புதங்கள் மிக தனித்தன்மை வாய்ந்ததாக வேதனம் கூறுகிறது. குறிப்பாக இந்த கானா ஊர் திருமணம் யோவான் மட்டும்தான் இந்த அற்புதத்தை எழுதுகிறார். இயேசு செய்த முதல் அற்புதத்தை இந்த 4 சுவிசேஷ புத்தகத்தில் காஸ்பெலை நாம் பார்க்கும்போது யோவான் மட்டும்தான் இதை எழுதியிருப்பதை நாம் பார்க்குறோம். இது எங்கே நடக்கிறது? கானா ஊரில் நடக்கிற திருமணத்தை நாம் பார்க்கிறோம். 3ஆம் நாளிலே கலிலேயாவில் உள்ள கானா ஊரிலே ஒரு கல்யாணம் நடந்தது. இயேசுவும் தாயும் அங்கே இருந்தார்கள். பார்க்குறோம், கலிலேயா என்ற ஒரு பெரிய இடம். அந்த பெரிய இடத்துக்குள்ளே இருக்க ஒரு சிறிய ஊர் தான் இந்த கானான் என்று சொல்லப்பட்டுள்ள இடம். கானான் என்று ஹீப்ரு மொழியில் கானா என்று சொல்கிறோம். கானா என்றால் ரீட்ஸ் என்றால் நாணல் புல், பிளேஸ் ஆஃப் ரீட்ஸ், சதுப்பு நிலம் உள்ள இடம் தான் இந்த கானான் என்று சொல்லப்பட்டுள்ள இந்த ஊர். சரி, இந்த ஊரில் அநேக விதமான சிறப்புகளை நாம் பார்த்தால் கூட இதில் யோவான் 21:2 நாம் பார்க்கும் கலிலேயா நாட்டில் உள்ள கானா ஊரனாகிய நத்தானியேல் என்று நாம் பார்க்குறோம். நத்தானியேல் இந்த கானா ஊரில் இருந்து வந்தவன் என்பதை நாம் பார்க்கிறோம். நாசரேத்திலிருந்து கானான் ஊர் சுமார் 5 மைல் தூரம் இருக்கும் என்று நமக்கு வேதம் கூறுகிறது. இப்போது இந்த கானான் என்று சொல்லப்பட்டுள்ள இப்போது இந்த ஊரின் பெயர் கஃபீர் கானான் என்று அந்த ஊரின் பெயராய் மாற்றப்பட்டிருக்கிறது. இப்போது அதிகமாக முஸ்லிம்கள் வாழ்கிற இடமாக இருக்கிறது. இயேசு செய்த முதல் அற்புதம் நடந்த இடம் இது என்பதை நாம் மறக்கக்கூடாது. இப்போது வசனம் சொல்லுது 3ஆம் நாளிலே கலிலேயாவில் கானா ஊரில் ஒரு கல்யாணம் நடந்தது. 3ஆம் நாள், 1ஆம் நூற்றாண்டிலே 3ஆம் நாள் என்றால் என்ன? சனிக்கிழமை முதல் நாள், திங்கட்கிழமை 2வது நாள், செவ்வாய்க்கிழமை 3வது நாள். ஓகே, செவ்வாய்க்கிழமை 3வது நாள் என்று நாம் அங்கே பார்க்கணும். இயேசு எப்படி 3ஆம் நாளிலே உயிரோடு எழுந்தாரோ அதே போல் இங்கே 3ஆம் நாளிலே இந்த திருமணம் நடப்பதை நாம் அங்கே பார்க்குறோம். குறிப்பாக இந்த திருமணத்தை நாம் பார்க்குறோம். ஆனால் அந்த மாப்பிள்ளை பேரும் நமக்கு தெரியாது, பெண் பேரும் நமக்கு தெரியாது. இந்த கானாவூர் திருமணம் என்பதை மட்டும்தான் நாம் பார்க்குறோம் ஒழிய அந்த திருமணத்தில் யார் மாப்பிள்ளை யார் பெண் என்ற பேர் நமக்கு குறிப்பிடப்படவில்லை. பைபிள் ஸ்காலர் என்ன சொல்கிறாங்க, இது ஒருவேளை யோவானுடைய திருமணமாக இருந்திருக்கலாம் அல்லது யோவானுடைய நெருங்கிய உறவுடைய திருமணமாக இருக்கலாம் என்று சொல்கிறாங்க. அதனால தான் இந்த கானா ஒரு திருமணத்தை யோவான் மட்டும் எழுதியிருக்கிறார் என்று பைபிள் ஸ்காலர் சொல்வதை நாம் அங்கே பார்க்கணும். இப்போது 2ஆம் வசனம் வாசிக்கிறோம். இயேசுவும் அவருடைய சீசனும் அந்த கல்யாணத்துக்கு அழைக்கப்பட்டிருந்தார்கள். இதில் யோசேப்பு அங்கே இல்லை. ஏன் இல்லை? யோசேப்பு அவர் மரித்து விட்டார். இயேசுடைய தகப்பனார் யோசேப்பு அவர் இறந்து விட்டார். இன்னொரு பக்கம் என்ன சொல்கிறாங்க, இது ஒருவேளை மரியாளுடைய நெருங்கிய உறவினர் திருமணமாக இருக்கலாம். அதனால தான் எல்லா சீசரும் அழைக்கப்பட்டிருக்கிறாங்க. மரியாளும் இயேசுவும் அங்கே இருந்ததாக வாசிக்கிறோம். 1ஆம் நூற்றாண்டு திருமணமானது எப்படி நடக்கும்? யூதர்கள் திருமணம் 7 நாட்கள் நடக்கும். 7 நாட்களும் வருகிற அத்தனை பேருக்கும் சாப்பாடு உணவு கொடுப்பாங்க. குறிப்பாக திராட்சை ரசம், ஒயின் கொடுப்பாங்க. ஒயின் என்பது மதுபானம் இல்லை, திராட்சை ரசம். 7 நாட்கள் நடக்கிற திருமணம். அதெல்லாம் இப்போது இருக்கிற சூழ்நிலை ஒரு நாள் திருமணம் நடக்கிறது பெரிய கஷ்டம். உறவுகளை வைத்து நண்பர்களை வைத்து ஒரு நாள் செலவே அதிகம். அந்த நாட்களில் 7 நாட்கள் நடக்கிற திருமணம். வேதத்தில் இன்னொரு பார்க்குறோம், ஒயின், திராட்சை ரசம் என்பது ஒரு மகிழ்ச்சியை குறிக்கிறது நாம் வாசிக்கிறோம். சங்கீதம் 104:15 வாசிக்கிறோம், சந்தோஷம் இருக்கும் இடத்தில் இயேசு இருப்பார். எங்கெல்லாம் சந்தோஷம் இருக்கிறதோ அங்கே இயேசு இருப்பார்னு வேதம் கூறுகிறது. சிறந்ததாக நாம் வாழ வேண்டுமானால் நாம் இயேசுவோடு நாம் இருக்க வேண்டும் என்று வேதம் நமக்கு போதிக்கிறது. சரி, இப்போது அந்த கானா ஒரு திருமணம் பார்க்குறோம். 3ஆம் வசனம், திராட்சரசம் குறைப்பட்ட போது இயேசுவின் தாயாய் அவரை நோக்கி அவளுக்கு திராட்சரசம் இல்லை என்றா. இப்போது கல்யாண வீட்டில் திராட்சை ரசம் தீர்ந்து விட்டது. 3வது நாள் நடக்கிற திருமணம். திராட்சரசம் தீர்ந்த உடனே என்ன பார்க்குறோம், அப்போது இயேசுடைய தாயார் என்ன செய்கிறாங்க, அவர்கிட்ட போய் சொல்கிறாங்க, அவருக்கு திராட்சரசம்
தீர்ந்து விட்டது என்று சொல்கிறாங்க. இன்னொரு பைபிள் சொல்லுது அவர்களிடம் திராட்சரசம் கிட்டத்தட்ட தீர்ந்து விட்டது என்று வாசிக்கிறோம். இன்னொரு பைபிள் சொல்லுது அவர்களுக்கு திராட்சரசம் இல்லை என்று வாசிக்கிறோம். இயேசுவின் தாய் அங்கு திராட்சரசம் இல்லை என்று அங்கே உரத்த சத்தமாய் சொல்லி அங்கே ஒரு பெரிய குழப்பத்தை கன்ஃபியூஷன் ஏற்படுத்தலை. இயேசுவின் தாய் என்ன செய்கிறாங்க, இன்னொரு பைபிள் சொல்லுது அந்த தாய் இயேசுவின் காதிலே அவங்களுக்கு சொல்கிறாங்க திராட்சரசம் தீர்ந்து விட்டதாக அவங்க தாய் எங்கே அறிவித்த வாசனம். குறிப்பாக ஒரு அம்மா எப்படி சொல்ல வேண்டுமோ அப்படி அவங்களுக்கு சொல்ல தெரியும். ஒரு தாயார் ஒரு மகனிடத்தில் ஒரு கருத்தை எப்படி சொல்ல வேண்டுமோ அப்படி சொல்கிற ஒரு நிகழ்ச்சி நான் வாசிக்கிறோம். அவள் என்ன நினைத்தால் மரியாள் நமக்கு தெரியாது. ஆனால் இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு காண வேண்டும் என்று அவர் விரும்பினார். அது என்ன செய்கிறாங்க, ஆங்கிலத்தில் சொல்கிறாங்க, இதை குறித்து நாம் இன்டிமேட்டிங், தகவல் சொல்வது. அவருடைய தாயார் இயேசுகிட்ட சொல்கிறாங்க தகவல் என்ன, அங்கே திராட்சரசம் தீர்ந்து விட்டது என்று தகவலை அவர்கள் அறிவிக்கிறாங்க. சிலத்தில் என்ன செய்வாங்க, வீட்டில் தாயார் என்ன சொல்லுவாங்க, ஓகே என்ன சொல்கிற பெட்ரூம் சரியில்லை அப்படின்னு சொன்னால் பெட்ரூம் இன்னும் சரியில்லை, நீங்கள் போய் அதை சரிப்படுத்தணும் என்று சொல்கிற தகவல். சமையல் கட்டில் சிங்கில் அதிகமாக பாத்திரம் இருக்கிறது தகவல் சொல்கிறாங்க. என்ன அர்த்தம், அந்த பாத்திரத்தை நீங்கள் சுத்தம் பண்ண வேண்டும். இப்படி தகவல் சொல்லுது. இங்கே மரியாள் இயேசு இடத்துல தகவல் சொல்கிறாங்க திராட்சரசம் தீர்ந்து விட்டது. இயேசுக்கிட்ட சொல்கிறாங்க. நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு ஏதாவது வாழ்க்கையிலே குறைபடுமானால் முதல்ல நாம் எங்கே சொல்லணும், இயேசு இடத்துல சொல்ல வேண்டும். குடும்பத்தில் வருமான குறைவு, இல்லை சமாதான குறைவு, மகிழ்ச்சி குறைவு, இப்படி இருக்கும்போது முதல்ல என்ன செய்யணும், இயேசு இடத்துல சொல்ல வேண்டும் என்று வேதம் நமக்கு இருக்கிறது. இப்போது இயேசு இடத்துல அந்த தகவல் சொல்கிறாங்க. சொன்ன உடனே அடுத்த வசனம், அதற்கு இயேசு, ஸ்திரீயே எனக்கும் உனக்கும் என்ன, என் வேலை இன்னும் வரவில்லை என்றார். ஸ்திரீ என்று சொல்வது தவறான அர்த்தம் இல்லை. ஈப்ரு மொழியில் பார்க்கும்போது இப்போது ஒரு தாய் அழைக்கிற அந்த முறை தான் அங்கே ஈப்ரு மொழியில் நான் வாசிக்கிறோம். என்ன சொல்கிறார், ஸ்ரீ எனக்கும் உனக்கு என்ன, நாம் அதை என்ன, நாம் அதை என்ன சொல்கிறோம், நாம் அதை எப்படி சொல்கிறோம், அதான் முக்கியமான ஒரு வேலை. ஏன் சொல்கிறா, என்னுடைய வேலை இன்னும் வரவில்லை, மை அவர் ஹஸ் நாட் கம். ஏசு எதை குறித்து சொல்கிறார், இன்னும் நான் சிலுவையில் அறையப்படுகிற நேரம் இன்னும் வரவில்லை என்று தான் ஆண்டவர் சொல்கிறார். ஆனால் இது வரைக்கும் இயேசு எந்த விதமான அற்புதம் செய்யவில்லை. அற்புதம் அவர் நடத்தலை. அற்புதம் அவர் செய்ததை மரியாள் இன்னும் பார்க்கவில்லை. ஆனால் என்ன செய்கிறாங்க, இப்போது இயேசு சொல்கிற காரியம் என்ன, இப்போது இயேசு மரியாளின் விருப்பத்தின்படி அல்ல பிதாவின் சித்தத்தின்படி நடக்கிறவராக இருக்கிறார். அதனால தான் சொல்கிறார், ஸ்ரீயை இப்போது எனக்கு இந்த வேலை வரவில்லை என்று சொல்கிறார். நாம் அப்போது மரியாள் என்ன சொல்கிறாங்க, அடுத்த வசனம், அவருடைய தாய் வேலைக்காரன் நோக்கி அவர் உங்களுக்கு என்ன சொல்கிறாரோ அதன்படியே செய்யுங்கள் என்றார். மரியாள் வேலைக்காரிட்ட போகிறாங்க, என்ன சொல்கிறாங்க, அவர் என்ன சொல்கிறாரோ அதன்படி செய்யுங்கள் என்றார். அவர் சொல்வார் என்று அவங்க எதிர்பார்த்தாங்க, விசுவாசிக்கிறாங்க. இயேசுகிட்ட சொன்னாங்க, அவர் சொல்கிறார் இன்னும் என் வேலை வரவில்லை. அதே வேகத்திலே வேலைக்காட்ட போய் சொல்கிறாங்க, அவர் என்ன சொல்கிறாரோ அதன்படி செய்யுங்க. ஓகே, என்ன எதிர்பார்க்குறாங்க, அவர் சொல்வார் என்று எதிர்பார்க்குறாங்க. நாம் அவரிடம் சொன்ன பிறகு நாம் எதிர்பார்க்கணும். ஆண்டவர்கிட்ட நாம் ஜெபித்த பிறகு சில காரியங்களை சொன்ன பிறகு எதிர்பார்க்கணும். நான் என் வாழ்க்கையிலே ஆண்டவர் இதை செய்வார்னு நாம் எதிர்பார்க்கிற மகளாக இருந்தால் தான் அப்போது வாழ்க்கையிலே நமக்கு நன்மை நடக்கும். 6ஆம் வசனம், யூதர்கள் தங்கள் சுத்திகரிக்கும் முறையின்படியே ஒவ்வொன்றும் 2-3 குடம் தண்ணீர் கொள்ளத்தக்கதாக 6 கச்சாடிகள் அங்கே வைத்திருந்தது. வீட்டுக்குள்ளே என்ன செய்கிறாங்க, அங்கே விருந்து நடக்கிறது. வெளியில், வீட்டுக்கு வெளியில் வாசலில் என்ன பார்க்குறோம், அங்கே 6 கச்சாடிகள். எதுக்காக, வீட்டுக்குள்ளே வரவங்க கை காலெலாம் கழுவிட்டு உள்ளே போகிற ஒரு முறைக்காக வைத்திருக்கிற கச்சாடிகள். 6 கச்சாடி வைத்திருக்கிறாங்க. ஏன் 7 வைக்கல, 8 வைக்கல, 10 வைக்கல, 6 தான் வைத்திருக்கிறாங்க. அது எதை குறிக்கிறது, 6ஆம் நாளிலே தேவன் மனிதனை அவர் உண்டாக்கினார். 7 என்பது பரிபூர்ணம். 6 நாள் நான் வேலை செய்யணும், 7ஆம் நாள் தான் பரிபூர்ணமான ஒரு நாள். இப்போது யூதர்கள் அந்த திருமணத்துக்கு வரும் செய்வாங்க, அவங்க கைகளை பல முறை கழுவாங்க, 4 முறை 6 முறை கைகளை கழுவுதல். அது தூய்மை அல்ல, அது சடங்கு.
அவங்க தங்களை தூய்மையாக்கி கொண்டு போக வேண்டும் என்று அப்படி செய்யல. அது ஒரு சடங்காக அவங்க கடைபிடிக்கிறாங்க. இப்போது அந்த மொத்தமாக அந்த 6 கச்சாடியில் தண்ணீர் நிரப்பினா என்ன வரும்? குறைந்தது 600 to 680 லிட்டர் தண்ணி அதில் கொள்ளலாம் என்று கணக்கிட்டு சொல்கிறாங்க. இயேசு என்ன சொல்கிறார்? இப்போது இயேசு வேலைக்காரனை நோக்கி ஜாடிகளிலே தண்ணீர் நிரப்புங்கள் என்றார். அவர்கள் அவைகளை நிறைய நிரப்பினார்கள். இப்போது இயேசு என்ன சொல்கிறார்? இந்த அங்கே இருக்கிற சீஷரை பார்த்து ஜாடியிலே தண்ணீர் நிரப்புங்கள் என்றார். இதெல்லாம் வெளியில் நடக்கிற காரியம். உள்ளே திருமணம் நடக்கிறது, எல்லாம் சாப்பிட்டு கொண்டு இருக்கிறாங்க. இப்போது வெளியில் அங்கே மரியாளும் இயேசுவும் சீஷரும் இருக்கிறாங்க. அங்கே நடக்கிற ஒரு காட்சி இது. வெளியில் நடக்கிறது யாருக்கு தெரியாது. கற்சாடிகள் வெளியே வைக்கப்பட்டிருக்கிறது. எதுக்காக? கைகளை கால்களை கழுவதற்காக. என்ன செய்தாங்க? நிறைய நிரப்பினார்கள். ஆங்கிலத்தில் வாசிக்கிறோம் பிரிம்ஃபுல். தலை அந்த கற்சாடிய நிரம்பி வழிகிறது. எப்போதும் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கும் போது நிரம்பி வழியத்தான் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். கல்யாண வீட்டை என்ன பார்க்குறோம்? திராட்சை ரசம் உள்ள பாத்திரங்கள்லாம் உள்ளே தான் இருக்குது. திராட்சை ரசம் காலியான பாத்திரமெல்லாம் அந்த வீட்டுக்குள்ளே தான் இருக்குது. ஏன் அதெல்லாம் விட்டு விட்டு வெளியிலே உள்ள அந்த 6 கற்சாடியிலே தண்ணீர் நிரப்பணும்? ஏதாவது காலியானா அந்த காலியான பாத்திரத்தை தான் நிரப்பாங்க. ஒரு கல்யாண வீட்டில் ஒரு சாம்பார் காலியாச்சு, அதில் சாம்பார் தான் நிரப்பாங்க. ரசம் காலியாச்சு நிரப்பாங்க. இங்கே பார்க்குறோம் திராட்சை ரசம் காலியான பாத்திரமெல்லாம் இன்னும் இருக்கிற இடத்துல இருக்கிறது. ஆனால் இப்போது வெளியே இருக்கிற கற்சாடியிலே அவங்க தண்ணீரை நிரப்பினாங்க. சுத்திகரிக்க வைத்திருக்கிற கற்சாடிகள். இது தற்செயலாக நடந்ததல்ல. புதிய ஏற்பாட்டில் என்ன பார்க்குறோம்? புதிய ஏற்பாட்டில் திராட்சை ரசம் இயேசுவின் ரத்தத்தை குறிக்கிறது. என்ன தகவல் நமக்கு? வெளியே நாம் எவ்வளவு சுத்தமாக இருக்கிறோம் அது முக்கியம் இல்லை. நம்முடைய உள்ளம் இறுதியும் சுத்தமாக இருக்க வேண்டும் என்னதான் இது நமக்கு குறிக்கிறது. இது இயேசுவின் ரத்தத்தின் மூலமாக நடக்கிற ஒரு நிகழ்ச்சி. 8ஆம் வசனம். அவர் அவரை நோக்கி. இப்போது என்ன பார்க்குறோம்? இயேசு என்ன சொல்கிறாரோ அவங்க கேட்கல. ஆண்டவரே, ஏன் ஆண்டவரே வீட்டுக்குள்ளே திராட்சை காலியான பாத்திரமெல்லாம் இருக்குது, அதில் நிரப்பலாம் என்று கேட்காம இயேசு என்ன சொல்கிறாரோ அது கை கால் கழுவுகிற கற்சாடி அதில் நிரப்புன்னு சொன்ன உடனே அவங்க எந்த விதமான மறுபடி சொல்லாமல் அந்த கற்சாடியில் தண்ணி நிரப்பினாங்க. நம்முடைய வாழ்க்கையிலே எப்படி நடக்கும், ஏன் நடக்கும் என்று ஆண்டவரோடு கூட கேள்வி கேட்பதை காட்டிலும் தேவன் சொன்னால் தேவன் சொன்ன வண்ணமாக செய்கிற மகளாக இருந்தால்தான் வாழ்க்கையிலே நாம் அற்புதத்தை நாம் அங்கு காணலாம். 8ஆம் வசனம். அவர்கள் என்ன செய்தாங்க? அவர் அவரை நோக்கி நீங்கள் இப்பொழுது முண்டு பாத்திர விசாரிப்பு காலத்தில் கொண்டு போங்கள் என்றார். அவர்கள் கொண்டு போனார்கள். எல்லாம் 6 கச்சாடியில் தண்ணீர் ஃபுல்லாக நிரம்பி வடியுது. ஏன் சொல்கிறார்? நீங்கள் இப்போது முண்டு பந்தி விசாரி காட்டில் கொண்டு போங்க. அவர்கள் கொண்டு போனார்கள். அவங்க கேட்கல, ஆண்டவரே திராட்சை ரசம் தான் தீர்ந்து போனது, நாம் தண்ணீர் கொண்டு போகிறோம்னு கேட்கல. ஏசு சொன்னார். ஏசு சொன்னதை நான் கேட்டு அங்கே இருக்கிற ஜக்கில் நினைச்சாங்க. அவள் கீழ்ப்படிந்து அவர் சொன்னதை கேட்டு நினைச்சாங்க. அவங்க நடந்து போனாங்க. அவங்க அந்த தண்ணீரை அந்த ஜக்கில் முள்ளும் போது அது தண்ணீராக இருந்தது. அவங்க நடக்கும் போது தண்ணீராக இருந்தது. தண்ணீரை பந்தி விசாரிப்புக்காரன் கையில் கொடுக்கும்போது தண்ணீராக இருந்தது. அந்த பந்தி விசாரிப்புக்காரன் அந்த மாஸ்டர் அவன் அந்த தண்ணீரை குடிக்கும் போது அது திராட்சை ரசமாய் மாறினது. நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவராக இருக்கிற இயேசுவை கடைசி வரைக்கும் நாம் நம்புவோமானால் கண்டு விசுவாசிப்பதை காட்டிலும் காணாத விசுவாசிக்கும் பாக்கியவான். என்ன பார்க்குறோம்? அந்த மாஸ்டர் என்ன செய்கிறாங்க? இன்னும் அதை மாஸ்டர் ஆஃப் த ஃபீஸ்ட்னு வாசிக்கிறோம். விருந்தின் தலைவர், பந்தி விசாரிப்புக்காரன். அவன் அதை குடித்த உடனே ஆச்சரியப்பட்டான். இது வரைக்கும் அவன் சுவைத்திரு அந்த ஒரு திராட்சை ரசத்தை அவன் பார்க்குறான். 9ஆம் வசனம். அந்த திராட்சை ரசம் எங்கிருந்து வந்ததென்று தண்ணீர் முண்டு வேலைக்கார் அந்த திராட்சை ரசம் எங்கிருந்து வந்ததென்று தண்ணீரை முண்ட வேலைக்காரருக்கு தெரிந்ததே அன்றி பந்தி விசாரிக்காரனுக்கு தெரியவில்லை. அவங்களுக்கு தான் தெரியும் அந்த திராட்சை ரசம் எப்படி வந்தது. இது வெளியில் கை கால் கழுவுற 6 கச்சாடி அதிலே தண்ணீர் நிரப்புறாங்க, அதில் வந்தது யாருக்கு தெரியும்? இந்த சீசருக்கு மட்டும் தெரியும். அங்கே பந்தி விசாரிப்புக்காரனுக்கு தெரியாது. அவன் திராட்சை ரசமாய் மாறின தண்ணீரை ருசி பார்த்த போது மணவாளன் அழைக்கிறான். இப்போது என்ன செய்கிறாங்க? அந்த திராட்சை ரசம் ருசி பார்த்த உடனே இப்போது மணவாளனை மாப்பிள்ளை அழைக்கிறான். என்ன சொல்கிறான்? எங்கிருந்து இந்த திராட்சை ரசம் வந்ததாக அவன் மனவாளத்தை கேட்குறான். நம்முடைய வாழ்க்கையிலே நாம் வாழ்க்கையிலே என்ன செய்வார்? ஆண்டவர்
அற்புதங்கள் செய்கிறவராக இருக்கிறபடினால் எந்த நேரத்திலும் தேவன் அற்புதம் செய்வார்னு வேதனம் கூறுகிறது. என்ன சொல்கிறாரு அந்த 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 பந்தி விசாரிப்புக்காரர்? எந்த மனுஷனும் முன்பு நல்ல திராட்சை ரசத்தை கொடுத்து ஜனங்களுக்கு திருப்தி அடைந்த பின்பு ருசி குறைந்ததை கடைசியில் கொடுப்பான். நீரோ நல்ல திராட்சை ரசத்தை இறுதி வரைக்கும் வைத்திருந்தீர் என்றான். இப்போது அந்த பந்தி விசாரிப்புக்காரன் அந்த மாப்பிள்ளை கிட்ட சொல்கிறார், எந்த மனுஷனை செய்வாங்க, முதல்ல தான் நல்ல சாப்பாடு போடுவாங்க, நல்ல ட்ரிங்க்ஸ் கொடுப்பாங்க, கடைசியில் தான் என்ன செய்ய கொடுக்குறதுலாம் கொஞ்சம் குறைவாக இருக்கும். ஆனால் இந்த திருமண வீட்டில் என்ன பார்க்குறோம், இந்த திருமண வீட்டில் கடைசியில் கொடுத்த திராட்சை ரசமானது முதல் பந்தியில் கொடுத்த திராட்சை ரசத்தை காட்டிலும் அதிக சுவை உள்ளதாக இருந்ததாக அவன் சொல்லுது வாசிக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் முதல்ல அற்புதம் செய்வார், கடைசியில் அற்புதம் செய்வார், எப்போது வேண்டுமானாலும் அவர் அற்புதம் செய்வார்னு தேவனை நாம் நம்ப வேண்டும் என்று வேதம் கூறும். இவ்விதமாக இயேசு இந்த முதலாம் அற்புதத்தை கலிலேயாவில் உள்ள கானாவூரில் செய்தார். தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தினார். அவருடைய சீஷர்கள் இடத்திலே விசுவாசம் வைத்தார்கள். அவர் முதல் அற்புதத்தில் பார்க்குறோம், கானாவூரில் செய்தார், திருமண வீட்டில் நடந்தது. அவருடைய சீஷர்கள் இடத்திலே விசுவாசம் வைத்தார்கள். நம்முடைய வாழ்க்கையிலே நன்மை எங்கே வரும், வெற்றி எங்கே வரும் என்று விசுவாசிப்பதை காட்டிலும் ஆண்டவராக இருக்கிற இயேசு என்ன சொல்கிறாரோ, தேவன் சொன்ன வண்ணமாக நடக்கிற மகனாய் மகளாக இருப்போமானால் ஆண்டவர் மிக சிறந்ததை உனக்கு தருவார். எப்படி என் திருமண வீட்டில் கடைசியில் இருந்த ஆட்களுக்கு மிக சிறந்ததை கொடுத்தாரோ அதே போல் கர்த்தருக்காக நான் காத்திருப்போமானால் மிக சிறந்ததை உங்களுக்கு நல்லவராக இருப்பார். கர்த்தர் தாமே உங்களை ஆஸ்வதிக்கட்டும். ஆண்டவர் கேட்கிற ஒவ்வொரு மகனோடு இப்படி கரம்பு கட்டும். இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you. Take care.